வெல்கம் டு ஜாசிரமா. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா நார்த் பார்க்குங்கிற ஒரு மாலுக்கு தான் நம்ம போக போகிறோம். லாஸ்ட் வீடியோவில் வந்து யூஎஸ்க்கு வந்ததுக்கப்புறம் ஃபஸ்ட் டைமாக வந்து இங்கே உள்ள டாலா சிட்டி, அதாவது டவுன் டவுனை தான் போய் பார்க்க போனோம். அதை தான் நான் லாஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு காமிச்சிருந்தேன். பார்க்காதவங்களுக்கு நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இந்த வீடியோக்கான லிங்க் வந்து கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ வந்து இந்த ஊரில் உள்ள நார்த் பார்க்குங்கிற ஒரு மாலை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இங்கே உள்ள ஒன் ஆஃப் தி பிக் மாலில் அதுவும் ஒன்று. பார்க்குறதுக்கு ரொம்ப பெருசாகவே இருந்ததுங்க, ரொம்ப நல்லா இருந்தது. இப்போ நம்ம அந்த மாலை தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு தான் நம்ம வந்து போய்கிட்டுருக்கோம். போகிற வழிகள்லாம் பாருங்களேன், அந்த ஏரியாவே ரொம்ப நல்லா இருக்குது. அதுவும் இல்லாமல் ஃபஸ்ட் டைமாக நாங்கள் வந்து இந்த மாலுக்கு வந்து ஹைவேஸில் தான் போகிறோம். அதாவது ஃபஸ்ட் டைமாக எங்கள் கார் வாங்கி முதல்ல இந்த மாலுக்கு வந்து ஹைவேஸ்லேயும் ட்ராவல் பண்ண போகிறோம். ரொம்ப கொஞ்சம் ரிஸ்கியாக தான் இருந்தது, இருந்தாலுமே நாங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி ட்ராவல் பண்ணி போயாச்சு. இப்போ அந்த நார்த் பார்க்குங்கிற மாலுக்கு நம்ம வந்தாச்சு, காரையும் நம்ம பார்க் பண்ணியாச்சு. சூப்பராக நம்ம வந்து இறங்கியாச்சுங்க. கார் கூட செகண்ட்ஸில் வாங்கின கார் தாங்க. நான் ஃபஸ்ட்டு அந்த வீடியோலேயே நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன், கார் வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு காமிக்கிறேன் அப்படின்ட்டு. அதுக்கான இமேஜ் கூட நான் இந்த வீடியோட எண்டில் காமிச்சிருக்கேன், போய் பார்த்துக்கோங்க. அதாவது இது செகண்ட்ஸில் வாங்கின கார் தான், இருந்தாலும் டொயோட்டா மாடலில் ரொம்ப பெரிய கார், ரொம்பவே நல்லா இருந்தது. பெரிய கார் இங்கே வாங்கி ஓட்டுறதால கொஞ்சம் சேஃப்டியும் கூடங்கிறதால பெரிய காரே நாங்கள் வாங்கி ஓட்டிக்கிட்டு இருந்தோம். ரொம்பவே நல்லா இருந்ததுங்க. இப்போ இந்த மாலோட என்ட்ரன்ஸ்க்கு நம்ம வந்தாச்சு. இதுதாங்க இந்த மாலோட என்ட்ரன்ஸு. பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருந்ததுங்க. ஃபஸ்ட் டைமாக நம்ம வந்து ஃபாரினில் வந்து, அதுவும் யூஎஸில் வந்து மால்லாம் நம்ம பார்க்குறோன்னா ரொம்பவே நல்லா இருந்தது. அந்த மூமெண்ட்டை என்ஜாய் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லா இருந்ததுங்க. இந்த கோனா கிரில்லுங்கிற அந்த ரெஸ்டாரண்ட் நீங்கள் லெஃப்ட் சைடில் பார்த்துருப்பீங்க இல்லையா, அது சீ ஃபுட் ஸ்பெஷல் போலங்க. அந்த பக்கம் போனாலே ஒரே ஸ்மெல்லியாக தான் இருந்தது, ஒரே ஃபிஷ்ஷி ஸ்மெல்லியாக தான் இருந்தது. பார்க்கறதுக்கும் அந்த இடமும் பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருந்ததுங்க. ஹோட்டலில் ஒரே ரஷ்ஷாக தான் இருந்தது, அவ்வளோ ஆட்களும் அங்கே இருந்தாங்க. இப்போ நம்ம அந்த ஹோட்டலோடைய என்ட்ரன்ஸுக்கு வந்தாச்சு. இங்கே வந்து உள்ளேருந்து நம்ம மூவ் பண்ணி போகிறோம். அந்த பெயிண்டிங்ஸு ஏரியா எல்லாமே பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்ததுங்க. ஹைவேஸ், அதாவது இந்த மாலை பொறுத்த வரைக்கும் நாங்கள் இருக்கிற ஏரியாவிலேருந்து இந்த மாலுக்கு வரதுக்கு 30 மினிட்ஸ் ட்ராவல் ஆச்சுங்க ஹைவேஸ் இதில். அதுவும் இங்கே வந்து ஹைவேஸில் வந்து நம்ம ஸ்பீடு வந்து 120 கிலோமீட்டர்ஸ் அளவுக்கு ஃபாஸ்ட்டாகவும் ஸ்பீட் பண்ணி ஓட்டணுன்ட்டு இருக்குது. அதனால் கொஞ்சம் ரிஸ்கியாக தாங்க இருந்தது ஃபஸ்ட் டைமாக ஓட்டும்போது. அது ஃபஸ்ட் டைம் ஓட்டுறவங்களுக்கு, அது யூஎஸில் வந்து ரைட் சைடு வந்து ஹேண்டில் பண்ணி ஓட்டுறவங்களுக்கோடைய பிரச்சனை வந்து இங்கே புதுசாக ஓட்டுறவங்களுக்கு தாங்க அதனுடைய பிரச்சனை தெரியும். முதல்ல கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது, கொஞ்சம் இதை இப்போ மேனேஜ் பண்ணதால் ஒன்றும் தெரியலைங்க. ரொம்ப நல்லா இருந்ததுங்க இடங்களும் கூட பார்க்குறதுக்கு. நம்ம ஒரு மால்களில் பார்க்கும்போது வந்து இடங்கள் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குங்கிறதால 2 ஃப்ளோர் 3 ஃப்ளோர்னு கட்டியிருப்பாங்க. இங்கே வந்து ஸ்பேஸ் வந்து நிறைய இருக்கிறதால இங்கே வந்து கிரவுண்ட் ஃப்ளோர் அண்டு ஃபஸ்ட் ஃப்ளோர் அவ்வளோதான் இடம். அதையே வந்து நம்ம பார்க்குறதுக்கு ரொம்ப இடங்கள் பெருசாக இருக்கும். ஃபுல்லுமே நம்ம கவர் பண்ணவே முடியாது. மாலை ஃபுல்லும் பார்க்கணுன்னா நம்மளுக்கு வந்து ஒரு நாள் முழுக்க தேவைப்படும். ஒரு மேக்ஸிமம் வந்து நம்மளால் வந்து ஒரு 3 ஹவர்ஸ் தான் ஸ்பெண்ட் பண்ண முடியும். அதுக்கு மேலே நம்மளால் வந்து மால்லேயே ரொம்ப நடந்தாலும் நம்மளுக்கும் கால் வலிச்சு போயிடும், ரொம்ப நேரமும் இருக்க முடியாது. முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து மால் வந்து கவர் பண்ணியிருக்கேன். என்னோட சேர்ந்து நீங்களும் என்ஜாய் பண்ணி பாருங்கள். இங்கே பொதுவாக வந்து நம்மளுடைய மாலுக்கும் இங்கே மாலுக்கும் வந்து ஃப்ளோர் மட்டும் வித்தியாசம் இல்லை, மக்களும் பார்க்கக்கூடிய மக்களுமே ரொம்ப வித்தியாசமாக இருப்பாங்க. அதாவது நம்ம மால்கள்லாம் பார்க்கும்போது நம்ம தமிழ்நாட்டு பீப்புள், நம்ம ஊர் மக்கள், மிஞ்சி பண்ண கொஞ்சம் நார்த் இந்தியன்ஸ் இருப்பாங்க. ஆனால் இங்கே வந்து நிறைய இந்தோனேஷியன், சைனீஸ், அப்புறம் ஃபிலிப்பைன்ஸு, அப்புறம் கொரியன்ஸு, இந்த மாதிரி ஜாப்பனீஸ் பீப்புள், மெயினாக யூஎஸ் பீப்புள், இந்த மாதிரி நிறைய ஆட்கள் கலந்துருக்கிறதால பார்க்குறதுக்குமே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது, நல்லாவும் இருந்ததுங்க. அதனால் ஃபாரின் பீப்புளை பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருந்ததுங்க. பொதுவாக நம்மளை பொறுத்த வரைக்கும் மால்னால் லேடிஸ்க்கெல்லாம் சூப்பர் மார்க்கெட் இருந்தால் தான் ரொம்ப பிடிக்கும். ஆனால் இந்த மாலை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு சூப்பர் மார்க்கெட்லாம் இல்லை. நிறைய ட்ரெஸ் கடை, ஷூஸ் கடை, அதுக்கப்புறம் நிறைய ஹோட்டல்ஸு, அதுக்கப்புறம் இந்த மாதிரி பியூட்டி திங்ஸு, இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் ஐட்டம் தான் நிறைய சேல் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அந்த மாதிரி கடைகள் தான் நிறைய இருந்தது. அதனால் ஜஸ்ட் நம்ம வந்து விண்டோ ஷாப்பிங் பண்ணுற மாதிரி ஜஸ்ட் எல்லா கடையும் போய் சுற்றி பார்த்துக்கலாம், அவ்வளோதான். நம்மளால் வாங்கலாம் முடியாது, அந்தளவுக்கு எக்ஸ்பென்சிவாக இருக்கும். இப்போ பாருங்களேன், இந்த 2 டாக் வந்து அது பார்த்துக்கிட்டு இருக்கிறது, அந்த குட்டி பாப்பா வந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறது பார்க்கறதுக்கு நல்லா இருந்ததுலாங்க. இங்கே உள்ள ஷாப்பிங்கில் உள்ள அந்த பார்ட்டி வேர் ட்ரெஸ்ஸஸ்லாம் ரொம்ப அவைலபிளாக இருந்ததுங்க, ரொம்ப நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு. சில இது வந்து நம்மளால் பார்க்க தான் முடியும், வாங்க முடியாதுங்கிற மாதிரி தான் அவ்வளோ காஸ்ட்லியாகவும் இருந்துச்சு. இது வந்து நம்மளுக்கு வந்து ஒரு டைம் பாஸ்க்கு இந்த மாலுக்கெலாம் வந்து நம்ம என்ஜாய் பண்ணலாங்கிற அளவுக்கு தான் இங்கே உள்ள மால்லாம் இருந்துச்சு. பொதுவாக நம்ம ஒரு மால்களையும் அந்த மாதிரி தான் காஸ்ட்லியாக இருக்கும். அப்படி பார்க்கும்போது இங்கே வந்து யூஎஸ்லையும் எந்த அளவுக்கு காஸ்ட்லியாக இருக்குங்கிறதே உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும்.
இப்படியே பார்த்துக்கிட்டே வந்துகிட்டு இருக்கும்போது என் பையனுக்கு வந்து அங்கே டெஸ்லா ஷோரூம் இருக்கிறது வந்து எப்படியோ கண்ணில் பட்டுருச்சு. அதை பார்த்த உடனே அந்த ஷோரூமுக்கு போகணும்னு சொல்லிட்டு அடம்பிடிச்சே போய் பார்க்க போயிட்டான். ஷோரூம் போகணும் அப்படி சொல்லிட்டு. அதனால் இங்கே மால்குள்ளேயே டெஸ்லா ஷோரூம் இருக்கிறதையும் நாங்களும் பார்த்துட்டு சரி என்னதான் இருக்குன்னு சரி பார்க்கலாம் போனோம். அங்கே வந்து டெஸ்லா ஷோரூம் வந்து இதாங்க அந்த டெஸ்லா ஷோரூம். அங்கே வந்து 2 கார் வந்து அவங்க ஷோகேஸ்க்காக வச்சுருந்தாங்க. ஒன்று ஒயிட் காரும் இன்னொரு ஒரு பேக் சைடில் ஒரு காரும் இருந்துச்சு. பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது. என்னன்னு தெரியல, இப்போ உள்ள ஜென்ரேஷன் பசங்களுக்கு என்னன்னு தெரியல, டெஸ்லா கார்னால் அவ்வளோ தூரம் அடிக்டாக இருக்காங்க. ஏன்னா ஒருவேளை அது ஆட்டோமேட்டிக்கு ஃபுல்லி ஆட்டோமேட்டிக்கும் இருக்குது. அண்டு நம்ம கியர் சைடில் நம்ம ஜஸ்ட் உட்காந்தா மட்டும் போதும், அதுவே எல்லாமே மூவ் பண்ணிக்கிடுது, சிக்னல் எல்லாம் பார்த்துக்கிடுதுங்கிறதால பிள்ளைகளுக்கு என்னமோ ரொம்ப பிடிச்சிருந்தது. ஒரு ரோபோ காரை பார்க்குற மாதிரி இருக்கிறதால பிள்ளைகளுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த காரை வந்து நாங்களும் அங்கங்கே சுற்றி பார்த்துக்கிட்டு இருந்தோம். கார்லாம் ஓப்பன் கூட பண்ணி பார்த்தோம், எல்லாம் உள்ளலாம் எப்படி இருக்குங்கிறதெல்லாம் பார்த்தோம். எல்லாருக்குமே டெஸ்லா காரை பார்த்தாலே ஆசையாக இருக்கும் இல்லையா? அதனால் ஃபஸ்ட் டைமாக டேரெக்டாக பக்கத்தில் நின்று வாட்ச் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லா இருந்ததுங்க. இந்த ஊரில் வந்து எங்கே பார்த்தாலுமே டெஸ்லா கார் வந்து சருன்னு எங்கே பார்த்தாலும் ரோட்டில் ஓடுறத நம்ம பார்க்க முடியும். இந்த மாதிரி ஜஸ்ட் நம்ம ப்ரெஸ் பண்ணாலே போதும் ஓப்பன் ஆயிடுது. அவ்வளோ ஸ்மூத்தாக இருந்ததுங்க, பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது. உள்ளெல்லாம் பாருங்களேன், அந்த நம்ம உட்காந்துருக்க இடத்துல முன்னாடி வேறு எதுவுமே இல்லை, ஜஸ்ட் அந்த கியர் மட்டும் இருந்தது. அது பார்க்குறதுக்கு நல்லா இருந்ததுங்க. பேக் சைட்லேயும் இவ்வளோ ஸ்பேஸ் இருந்துச்சு. நம்ம எக்ஸ்ட்ரா நம்ம வந்து சீட்டு கூட நம்ம வந்து போட்டுக்கலாங்கிற அளவுக்கு தான். இதுதான் அந்த சார்ஜபிள் ஏரியா. நம்ம பெட்ரோல் போடக்கூடிய ஏரியாவில் வந்து சார்ஜ் பண்ணக்கூடிய ஏரியா மாதிரி இருந்தது. இங்கே வந்து இது சார்ஜபிள் காருங்கிறதால இந்த மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் நான் வந்து பின்னாடி ஓப்பன் பண்ண மாதிரியே முன்னாடியும் நாங்கள் ஓப்பன் பண்ணி காமிங்க, இன்ஜினியரையும் ஓப்பன் பண்ணி காமிக்க சொல்லிட்டு நாங்கள் பார்த்தோம். அங்கேயும் இதே மாதிரி பிளாங்காக தாங்க இருந்தது. பார்த்தாலே ஆச்சரியமாக இருந்தது. ஃப்ரண்ட்டு பேக் சைடு 2 இடத்துல பிளாங்காக இருந்தது. இப்போ நீங்கள் உள்ளேயும் பாருங்களேன், எவ்வளோ தூரம் பிளாங்காக இருக்குது பார்த்தீங்களா? ரொம்ப சிம்பிளாக நீட்டாக அழகாக இருந்ததுங்க. எனக்காவது ஒரு நாள் கண்டிப்பாக டெஸ்லா காரும் எல்லாம் வாங்கணும் தாங்க ஆசை. நடக்குதான்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் எல்லாமே பார்த்துட்டு அப்படியே வந்துகிட்டு இருந்தோங்க. சரி கிரவுண்ட் ஃப்ளோரை முடிச்சாச்சு, அடுத்து என்ன, அடுத்து ஃபஸ்ட் ஃப்ளோர் தானே அப்படின்னு சொல்லிட்டு ஃபுட் கோர்ட் ஏரியா பார்க்கலான்ட்டு போனோம். ஃபஸ்ட் ஃப்ளோர் ஃபுல்லுமே மோஸ்ட்லி வந்து ஃபுட் கோர்ட் தான் இருந்தது. நிறைய ஐஸ்கிரீம் கடைகள், குக்கீஸ் கடை, பீஸா கடை, இந்த மாதிரி வெரைட்டிஸாக பிள்ளைகளுக்கு பிடிச்சதாக தான் இருந்தது. எங்களுக்கு வந்து பிடிச்ச மாதிரி இங்கே வந்து ஹலால் ஃபுட்டெல்லாம் இங்கே கிடைக்கல. அதுக்குன்னு ஏதாவது ஒரு கடைகள் தான் இருக்கும். ஆனால் இந்த மாலில் வந்து அந்த ஒரு கடை கூட இல்லைங்கிறதால ஜஸ்ட் எல்லாமே நாங்கள் வந்து விண்டோ ஷாப்பிங் பண்ணுற மாதிரியே ஜஸ்ட் என்னென்ன கடைகள் இருக்குதுன்னு மட்டுமே பார்த்துட்டே போனோம். சிக்ஃபிலே, சிப்போட்லே இந்த மாதிரி கடைகள்லாம் இருந்தாலும் வாங்குறதுக்கு ஆசையாக இருந்தாலும் ஹலால் இல்லைங்கிறதால எங்களால் ஒன்றும் வாங்கி சாப்பிட முடியலை. அதனால் ஜஸ்ட் எல்லாருமே பார்த்துக்கிட்டே போய்கிட்டு இருந்தோம், அவ்வளோதான். மத்தியானம் சாப்பிட்றதுக்கு வயிறு பசின்னு வந்தாலும் என்ன சாப்பிட்றதுன்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் சரி ஸ்டார் பக்ஸ்ன்னு ஒன்று இருக்குல்ல, அங்கேயாவது போய் சாப்பிட்டுக்கலாம்னு நினச்சிக்கிட்டு தாங்க இருந்தோம். இப்படியே கடைகள்லாம் பார்த்துக்கிட்டே இருக்கும்போது இது பாருங்கள், இந்த கடைகள் தாங்க குக்கீஸ் கடை. பொதுவாக ஃபாரினில் வந்து குக்கீஸ் கடை ரொம்ப ஃபேமஸ்ஸு. அதே மாதிரி இது வந்து ப்ரெட்சல்ஸ் வந்து ரொம்ப ஃபேமஸுங்க. பேஜல்ஸ், ப்ரெட்சல்ஸ்லாம். நம்மளுடைய பண்ணை வந்து பொதுவாக வந்து நார்மலாக செய்கிறத விட ஒரு தடவை வந்து தண்ணியில் வேக வச்சு எடுத்து பேக் பண்ணுறது தாங்க ப்ரெட்சல்ஸ், பேஜல்ஸ்லாம். ரொம்பவே அதுவுமே ஃபேமஸுங்க. அங்கே ஏஎம்சின்னு தெரியுது பாருங்கள், அதுதான் இங்கே உள்ள தேட்டர் போல். சரி நம்மளுக்கு நெக்ஸ்ட் ஏதாவது தமிழ் மூவி வந்துச்சுன்னா பார்க்கலாம்னு நினச்சிட்டு தாங்க இருந்தோம். ஆனால் பட் இந்த மாலை பொறுத்த வரைக்கும் எங்கள் ஏரியாவிலேருந்து இங்கே வரதுக்கு வந்து ரொம்ப தூரங்க, 30 மினிட்ஸ் ட்ராவல் பண்ணி வரணும். அது ஹைவேஸில் வரணுங்கிறதால சரி இதை விட பக்கத்தில் எங்கேயாவது இருந்தால் நம்ம ஏதாவது மூவி பார்க்கலாம்னு நினச்சிட்டு இருக்கோங்க. இப்போ வந்து இந்த பீஸா கடையிலையாவது ஏதாவது எங்களுக்கு ஹலால் ஃபுட் ஏதாவது பீஸா எதாவது கிடைக்கான்னு நினச்சி பார்க்க வந்தால் அது என்னமோ க்ளோஸ்டு மாதிரி இருக்குது. உள்ள ஆட்களும் இருந்த மாதிரி தெரியலை. சரி ஓகே, ஜஸ்ட் அப்படி எல்லாத்தையுமே சுற்றி பார்த்துக்கிட்டே இருந்தோங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்ததுங்க. இடங்கள்லாம் அவ்வளோ அழகாக இருந்தது. இங்கே பார்த்தீங்களா, இங்கே வந்து சிப்போட்லே எல்லாம் ரொம்ப ஃபேமஸ் இல்லை. அந்த தெரியுது பாருங்கள், இந்த சிப்போட்லே அந்த சிக்கன் அந்த ரெசிபி கடைகளும் இங்கே இருக்குதுங்க. எங்களுக்கு ஹலால் இல்லைங்கிறதால எங்களால் இங்கே சாப்பிட முடியலை. அதனால் சரி வேறு ஏதாவது நம்மளுக்கு அமையமா ஃபுட்டுங்கிறது தான் நாங்கள் வந்து தேடி பார்த்துக்கிட்டு இருந்தோம். ஏதாவது சாப்பிட்றதுக்கு எதாவது கிடைக்குமாங்கிறது தான் நாங்கள் பார்த்துக்கிட்டு இருந்தோங்க. அப்படியே தான் நாங்கள் நடந்து போய்கிட்டே இருந்தோம். அப்போ தான் சரி இங்கே வந்து ஒரு ட்ரெஸ்ஸு கடை இருந்துச்சு. அந்த ட்ரெஸ்ஸு கடைக்குள்ளே வந்து ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்கிற மாதிரி இருந்துன்னு சொல்லிட்டு சரி பார்க்க போகலான்னு சொல்லிட்டு தாங்க போனோம். அங்கேயும் போய் பார்க்கலான்ட்டு போய்கிட்டு இருக்கும்போது தான் உள்ளே வந்து அங்கே உள்ள ஃபஸ்ட் ஃப்ளோரில் வந்து டாப்பில் வந்து இருக்குதுன்னு சொல்லிட்டு போனோம். ஆனால் பட் இதை போகிறோம்லாங்க, இதுதாங்க அந்த இடம். இந்த ட்ரெஸ் ஏரியாவுக்குள்ளே வந்து அந்த எண்டில் வந்து ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குதுன்னு பார்த்தோம். பட் அது வந்து பார் ரெஸ்டாரண்ட்டுன்னு ஆயிடுச்சுங்க. நல்லா சலன்னு ரொம்ப ரஷ்ஷாக ஆட்கள்லாம் உட்காந்துக்கிட்டு ட்ரிங்க் பண்ணிக்கிட்டே சாப்பிட்ற மாதிரி இருந்தது. அது நம்மளுக்குலாம் ஃபேமிலியாக உட்காந்து சாப்பிட்றது இந்த ஊரை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு செட் ஆகாதுன்னு சொல்லிட்டு வேண்டாம் சொல்லிட்டு வெளியே வந்துட்டோம். அப்படி அட்லீஸ்ட் இந்த கிரில் ஏரியா
கொனா கிரில் இருக்குது பார்த்தீங்களா, இங்கேயாவது சாப்பிட போகலான்னு நினச்சிட்டு பார்க்கும்போது தான் ஐயோம்மா அங்கே உள்ள ரேட்டெல்லாம் பார்த்தோன்னா தாறுமாறாக இருந்ததுங்க. வேண்டவே வேண்டாம் சொல்லிட்டு அங்கேருந்து அடித்து கிளம்பி வெளியே வந்தாச்சுங்க. அடுத்து சரி பிள்ளைகளுக்கு ஏதாவது வயிறு பசிக்குமே சொல்லிட்டு தான் சரி நம்ம வந்து இப்போ ஸ்டார்பக்ஸாவது போகலான்னு சொல்லிட்டு இருந்தோங்க. அதனால் நேராக ஸ்டார்பக்ஸுக்கு வந்தோம். ஸ்டார்பக்ஸ்லேயே நம்மளுக்கு ஏதாவது கோல்ட் காஃபி அந்த மாதிரி ஏதாவது வாங்கி குடிச்சிக்கலாம் அப்படி சொல்லிட்டு வந்தோம். நான் வந்து அதில் ஏதோ மிக்ஸ்டு ட்ராகன் ஃப்ரூட்டும் மேங்கோ இந்த மாதிரி மிக்ஸ் ஆன மாதிரி ஒரு ஸ்மூத்தி மாதிரி ஏதோ ஒரு ட்ரிங்க்கு நான் வாங்கினேன். அதுக்கப்புறம் பிள்ளைலாம் வந்து கோல்ட் காஃபி அப்புறம் ஓரியோ காஃபி இந்த மாதிரி வாங்கிக்கிட்டாங்க. வாங்கிட்டு நாங்களும் குடிச்சிட்டு என்ஜாய் பண்ணிவிட்டு அந்த மாலை சுற்றி பார்த்துட்டு உடனே அங்கேருந்து கிளம்பி வீட்டுக்கு கிளம்பியாச்சுங்க. சூப்பராக இருந்ததுங்க அந்த மால். ஃபஸ்ட் டைம் பார்த்துருக்கோங்கிறதால ரொம்பவே நல்லா இருந்தது. இதே மாதிரி சூப்பரான வீடியோவோட நெக்ஸ்ட்டு உங்களை சந்திக்கிறேங்க. இதோட இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. உங்களை நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கும் வரை பாய் அண்ட் தேங்க்யூ.